அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு ஜனவரி 23. ஜனவரி 23 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ராணுவத்தை உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவருடைய பிறந்தநாள். இவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1897. இவர் இந்திய ராணுவத்தை உருவாக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடந்த போது வெளிநாட்டில் போர்க்கைதில் இருந்த இந்தியர்கள், நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய ராணுவத்தை உருவாக்குனாருங்க. இவர் குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படைத்தலைவர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் முக்கிய பொருள் இருந்து வந்திருக்காங்க. இவரோட அப்பா அம்மாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆண் குழந்தைகளும் 6 பெண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதில் 9வது குழந்தைங்க. நேதாஜி சுபாஷ் ஐயா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் 1-2 விஷயம் உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்போ அது தலைமையேற்று நடத்தின ஜெனரல் டயரை பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டாரு உத்தம் சிங். அதை கண்டித்து காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விளையாடாரு. ஆனால் சுபாஷ் சந்திர போஸோ இல்லவா நீ பண்ண தப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டி கடிதம் அமைச்சிருக்காருங்க. காந்திக்கு இவருக்கும் அரசியல் ரீதியாக நிறைய உட்புசல் இருந்து வந்திருக்கு. இவர் காங்கிரஸ் கட்சியில் நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் இவரோட முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பாடுபட்டிருக்காருங்க. அதுக்காக இவர் 1941ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியா மையம் அமைப்பு தொடங்கினாருங்க. அது இல்லாமல் ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவை இவர் தான் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனகணமான பாடலை தேசிய கீதமாக அறிவிச்சது இவர் தாங்க. அது போக ஜான்சி ராணி சொல்லிட்டு பெண்களுக்காக ராணுவத்தை தனிப்படை உருவாக்குறது இவர் தாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1939ஆம் ஆண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருங்க. இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவராக சுபாஷ் ஐயா தான் இருக்காருங்க. இதில் தமிழக தலைவராக பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட தலைவராக இருந்து வந்திருக்காருங்க. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குங்க, சொல்லிட்டே இருக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாது, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா காந்தி வழியில் அகிம்சை வழியில் போராடினாங்க. ஆனால் அகிம்சை வழிகாத கண்ணா அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல நெருக்கடிக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் இந்திய ராணுவத்தை இணைச்சு இன்னைக்கு இந்திய ராணுவத்தை உருவாக்கினது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சுபாஷ் சந்திர போஸ் தாங்க. இவரோட மரணன்றது ரொம்ப மர்மமும் சஸ்பென்ஸாக இருக்கிறத பற்றி யாருக்குமே எந்த தகவலும் தெரியலங்க. சரிங்க, இன்னைக்கு இவர் பிறந்தால் இவரோட பிறந்தாலே இவரை நம்ம நினைவு வருவோங்க, இவரை நம்ம போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.